தூக்க முடியாது மீனா. நடி வா நடி. ஆமா அதில் தப்பு தான் நான் சொன்னா கேட்க மாட்டேன். அதில் குடல் கொட்டிங்க கேள்விப்பட்டியா? நான் குடல் கொட்டிங்க மீன் நிறைய பஸ் அவர் வெட்டுறதுக்கு டைம் ஆகிடும். லாஸ்ட்டாக போயிடுங்க. முன்னாடி போயிடுங்க. உங்களுக்கு வேலை தான் இருக்கும். எல்லாம் அவங்க மொத்தம் ஒரு 10 மீனா. இந்த பொண்ணு என்ன வைக்கா 500 600 மீன் நிறைய யாரு வாங்க. ஆமாண்ணா என்ன பண்ணா கையிலே வச்சுருங்க. பாருங்க அவர் பாருங்க யாரு ஏந்து போக முடியுதா? அப்படியே கையில் வாங்கிக்கிறேன். ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா சொல்லு நீ ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா சொல்லு. நீ விலை கம்மியாக இருக்கணும் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா போடுறேன். நாளைக்கு இதே மாதிரி கேட்கக்கூடாது அப்படி சொல்லி போடுங்க. பாருங்க அது என்னைக்கு ஆறு மீன் ஒன்று கூட வரல. நீ அதாவது வேலை செஞ்சிருந்தா அது வர நேரத்துக்கு நீ கீழே வந்து வாங்கிக்கிறீங்களா? சரி ஓகே. இதெல்லாம் உனக்கு இந்த சைடு வந்துட்டு பெட்ரோலுக்கு போட்டது ஜாஸ்தி நம்ம எடுத்துக்கலாம். 6 கிலோ தான் வசீலா 6 கிலோ தான் 1000 ரூபாய் கம்மி தான். நம்ம தெரிஞ்ச பையன் பையன் தெரியும் எனக்கு. பையன்ல வாங்க மாட்டேன். எல்லாமே வச்சுருக்கானுங்க போல. சின்ன நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அது கம்மி வாங்க முடியாது. ஏன்னா எனக்கு அது 3/4 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஆகும் மீன் வெட்ட முடியுது. எனக்கு ஒரு மீன் வெட்டுறதுக்கு 3/4 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு இதுக்கு மட்டுமே நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து நான் அவங்க வந்து தான் உங்களுக்கு மீனே வாங்கினேன். நான் வரலப்பா யாருப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. முச்சலாம் சைடுல விட்டு போறேன். இது விடாதப்பா. அவனை பார்த்தா நீ என்ன பண்ணிடுறேன்னு என்ன பண்ணிடு. அவரோட கடமையை செய்யுங்க. இப்போ போட்ட மாதிரி போடுவா எப்படி? சரி
65 மாதிரி தான் சின்னதா. ஆமாம் சூப்பராக இருக்கும். அப்படியே சிக்கன் மசாலா போட்டால் கூட சூப்பராக இருக்கும். சிக்கன் மசாலா தான் இப்போ இருக்குது மெயின். சிக்கன் மசாலா சூப்பராக இருக்கும். இது மீன் மசாலா போடக்கூடாது இருக்கு. சிக்கன் 65 மசாலா 65 வாசனை வருதுல்ல, அந்த வாசனைக்கு இந்த மீனோட டேஸ்ட்டுக்கும் வேற லெவலாக இருக்கும். அது கூட வந்து இஞ்சி பூண்டு அதுவும் டேஸ்டாக இருக்கும் மசாலாவில். நம்ம வீட்டில் செய்யறது சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் நம்ம வீட்டில் வஞ்சிர மீன் வெட்டினோம்னா சிக்கன் மசாலா தான். ஏன் வாங்க ஓகே நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை வந்துட்டு ஒரே வச்சுப்பா எல்லாருக்கும் அப்படியே அனுப்பிச்சிடறேன். ஒரே நிமிஷம் நீங்கள் வாங்க அப்படியே பட்டு கரையிடும். உங்களுக்கு தானே வரேன் அண்ணா மொத்தம் நீங்கள் 500 கொடுண்ணா. கையில் வை நேரம் ஆமாம் மீன் என்னன்னா திங்கிறதுலாம் போடக்கூடாது. இல்லை நான் ஸ்கொயராக போடுறேன். அழகா மறக்கிறதுக்கு வேணா ஸ்லீஸ் போடுறேன். என்ன மேட்ருன்னா திங்கிற போட்டுன்னா சொல்ல தெரியும் இந்த மீன். ஓகேண்ணா சரியா வவால் போட்டா விட்டுருங்க. உங்கள் தரம்பா தம்பி வவால் போட்டா விட்டுருங்கன்னா மேலே வச்சுருந்தேன். மீன் எடுத்துனா வெளியே எடுத்துருங்க. பையன் அழுக்காக்காம இருக்கும். ஓ நம்மளுங்கிறது பையில இருக்கிறது தனியாக எடுத்து விடு. இது வெட்டிட்டு வந்துடுறேன். பையன் அங்கேயே வை கீழே வச்சதில்ல. ஏன்னா உங்கள் பையன் அழுக்காச்சுன்னா வெளியே போகிற பை. இது மீன் புதுசா இருக்கு. இங்கே கிடையாது லேடிஸ். அண்ணா வறுக்கிற மாதிரி போடணும்னா போட்டுடலாம். ஓகேவா போடலாமா? எல்லாமே பார்த்து போதும். எப்படி வச்சுங்க போதும். அப்படிங்க இதெல்லாம் அப்படியே மசாலா போட்டு அப்படியே ஊற விட்ருங்க. ஒரு மணி நேரம் அப்படியே அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வராது இந்த மீனுங்க. என்ன காரணம்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால வருது. இல்லைன்னா குண்டு குண்டா அந்த அப்படியே கொட்டும். இது பார்த்தீங்களா எப்படி வச்சுங்களா சோசோயா? அப்போ ஃபிங்கர் போட்டா ஆகும். அது வாங்க ஃபிங்கர் போட்டால் உடையும். இதெல்லாம் குழம்பு போடலாம். குழம்பு போடுவாங்க. இது நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் ஓவர் போட்டுக்கலாம். நம்ம ஆளுங்க யாராவது மசாலா போட்டு சாப்பிட்றாங்க கிடையாது. எல்லாம் குழம்பு என்னப்பா அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன் நான். பீஸ் மீன் பிரசாந்த் வச்சுக்கா உடையாது. அதனால தான் உங்களுக்கு அப்படி போடுறேன். இன்னும் கவர் இருக்கேண்ணா வாங்கிக்கிங்க. போட்டா கொஞ்சம் மீன் மஞ்சள் நிறைய இருக்குது.